ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் தாம்பரத்தை டார்கெட் பண்ணி, எஸ்பெஷலி ஈஸ்ட் தாம்பரத்தை டார்கெட் பண்ணி, ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து அப் டு மேடவாக்கம் வரைக்கும் ரெடி டு ஆக்குபைல 2 BHK வீடுகள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸ்ட் தாம்பரம் சேலையூர் கேம்ப் ரோட், ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம், ராஜகீழ்பாக்கம், செம்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஜோன்ல பாக்குறவங்களுக்கு இந்த அபார்ட்மெண்ட் கண்டிப்பா பொருந்தும். இந்த அபார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஒரு பெரிய பெரிய பார்க் ஏரியா இருக்கு. தாம்பரம் மாநகராட்சி பார்க். வாங்க பார்த்தலாம் இந்த அபார்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி ஓவரால் தாம்பரம் மட்டும் இல்லாம எந்த ஏரியாவில் நீங்க அபார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும், தனி வீடு பிளாட் தேடுற மாதிரி இருந்தாலும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி புது புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அது மூலமா பெஸ்டான ப்ராப்பர்ட்டி தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்க் தான் தாம்பரம் மாநகராட்சி குமாரசாமி நகர் பூங்கா. பெரிய பார்க்கு, சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காங்க. பாருங்க, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக்கு, ஜாக்கிங் ட்ராக்கு, ஃபுல்லா சுத்தி ட்ரீஸ்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்றாங்க இந்த பார்க்கை. இந்த பார்க்குக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இதோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட், பார்க் வியூ அபார்ட்மெண்ட் இதுதானுங்க. மெயின் ரோட் கனெக்டிவிட்டி வெறும் 900 மீட்டர்ஸ். சரி, எங்க இருக்கு ஈஸ்ட் தாம்பரத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம்ப் ரோட் ஜங்ஷனை அடுத்துள்ள ராஜகீழ்பாக்கம் சிக்னல் இதுதான். இதுல இருந்து ஷார்ப்பா 2.5 கிலோமீட்டர்ல, இந்த ராஜகீழ்பாக்கம் சிக்னல் இருந்து ஷார்ப்பா 2.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். மாடம்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 900 மீட்டர்ஸ். நம்மளோட இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு அப்ரோச் இருக்கு. கேம்ப் ரோட் ஜங்ஷன்லயே நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி உங்களால பார்க்க முடியும். பாரத் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகுது, அதுதான் தாம்பரம் மாடம்பாக்கம் ரோடு. காலேஜ் இதுதான், காலேஜுக்கு ஆப்போசிட்ல போற ரோடு இதுதான். இந்த ஜங்ஷன்ல இருந்து ஷார்ப்பா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாங்க. எக்ஸாக்டா நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடம் ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம். ஓகே, சோ இதுக்கு டபுள்வே அப்ரோச் நம்ம பார்த்தாச்சு. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லாவே பண்ணிருக்காப்ல பில்டர். எல்லா வீடுகளுக்கும் 2 பால்கனி வந்துடும். கிச்சன்லயும் ஒரு பெட்ரூம்லயும் பால்கனி வந்துடும். அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் இருக்கிறதே டோட்டலா 6 வீடுகள் மட்டும்தான். ஒர்க் ஆல்மோஸ்ட் முடியும் தருவாயில வந்தாச்சு. இன்னும் 10 நாள் வேலை மட்டும் தான் பெண்டிங். வந்து பாருங்க, கார் பார்க்கிங் ஃபுல்லா டைல்ஸ் போட்டாச்சு. பெரிய கார் பார்க்கிங் ஏரியா, 6 வீடு தான் உள்ள இருக்கு அப்படின்றனால கார் பார்க்கிங் ஃப்ரீயா இருக்கும். லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 6 வீடுகளுமே 2 BHK தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 2 வீடு. சேஃப்டி கிரில் கேட்டு, டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வரும். டோர் அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? சேஃப்டி கிரில் கேட்டு டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் லிவிங் ஏரியாவை நல்லாவே இருக்கு. வீடு முழுக்க 2க்கு 4 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுல 2 சர்வீஸ் ஏரியா பால்கனி கொடுத்ததுனால வீடு எப்பவுமே இதே வெளிச்சத்தோடவே இருக்கும். பொறுமையா வீடை பாருங்க, வீடு நல்லா இருக்கு. இங்க எல்லுல நீங்க சோஃபா போட்டுக்கோங்க. ஆப்போசிட் வால்ல அங்க நீங்க டிவி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? ஹாலில் உங்களால் பார்க்க முடியும். ஸ்பேசரை வச்சு போட்டிருக்காங்க டைல்ஸ், நல்லா இருக்கு. சில இடத்துல ஸ்பேசர் யூஸ் பண்ண மாட்டாங்க, இப்போ தெரியாது. இன் ஃபியூச்சர்ல ஹீட்ல எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா டைல்ஸ் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால டைல்ஸ் லே பண்ணும்போது ஸ்பேசர் வச்சு அதனால தான் லே பண்றாங்க. இந்த பில்டர் அப்படி தான் ப்ராப்பரா பண்ணிருக்காப்ல, நல்லா இருக்குங்க. இருக்கிற 6 வீடுகளுமே 2 BHK வீடுகள் நான் சொன்னேன் இல்லையா? சைஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 909 ஸ்கொயர் ஃபீட்டும் 1107 ஸ்கொயர் ஃபீட்டும். சரியா? ஹால் பார்த்தாச்சுங்க, வாங்க கிச்சனை போய் பார்க்கலாம். கிச்சன் நுழையும் போது என்ன வெளிச்சமா இருக்குன்னு பாத்தீங்களா? அதுதான் சர்வீஸ் ஏரியா இருந்தாலே கிச்சனுக்கான வெளிச்சம் நல்லா இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இப்போ நீங்க பார்த்துருக்க இந்த கிச்சன். அதுவும் ரோட் வியூ கிச்சன் வேற, நல்லா இருக்கும் உங்களுக்கு. இங்கேயே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே கொடுத்தாச்சு. ஹேண்ட்ரைல்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸோட கொடுத்துருக்கிறதுங்க, நல்லா இருக்குங்க. இப்போ நான் அப்படியே ரோட் வியூவை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்களேன் அந்த பியூட்டிஃபுல் வியூவை. 30 அடி தார் ரோடு, அங்க பாருங்க பெரிய பார்க். தாம்பரம் மாநகராட்சியோட பெரிய பார்க். இங்க என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பையன் இருக்காங்க. என் பையனுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்கு கூட்டு போறேன்னா அவ்வளவுதான், டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான். பசங்களுக்கு பார்க்கு தானங்க என்டர்டைன்மெண்ட் ஜோனே. இங்க உங்களுக்கு அந்த டென்ஷன்லாம் வேணாம். அபார்ட்மெண்ட் விட்டு கீழே இறங்கி போனாலே பெரிய பார்க் ஏரியா இருக்கே, வேற என்ன வேணும்? ஸோ கிச்சன் பார்த்துருப்பீங்க, நல்ல பெரிய சைஸு. கிச்சனில் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்லாம் டிஃபால்ட்டாக பில்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காப்ல. அகைன் பேக் டு ஹாலுக்கு வந்திருக்கோம். அங்கே வாஷ் பேஷன், இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். அதுக்கு தனித்தனியாக இடம் கொடுத்துருக்காப்ல. ஃப்ரிட்ஜுங்கிறதா கரெக்டாக இருக்கும். வாஷ் பேஷன் இங்கே, வாஷிங் மிஷின் இங்கேன்னு தனித்தனியாக நல்லாவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமன் ரெஸ்ட் ரூமுங்க. அண்ட் யூஸ் பண்ணியிருக்க டோர் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ். ஓகேங்களா? பால்கனிலையும் பாத்ரூம்ஸ்லையும் வாட்டர் ப்ரூஃப் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/12. ஓகே, ஸோ நல்ல தரமான சைஸ். இதுக்குள்ள அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஒரு ரோட் ஃபேசிங் ரோட் வியூ பால்கனியோடவே இருக்கு. ஸோ மக்களே, இப்போ இது மாதிரி ஆப்ஷன்ஸோட வந்து பார்த்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அபார்ட்மெண்ட் என்ன ஃப்ளோரில் வேணுமோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 4 அபார்ட்மெண்ட் புக் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ என் பையர்ஸ்க்கு நான் இங்கே எல்லா இடத்துலையும் கேட்கறது ஒன்று தான், ப்ராயராக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் ஆகும் போதே வந்துருங்க.
அப்பதான் பல ஆப்ஷன்ஸ் பார்த்து அதுல ஒரு பெஸ்டான ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ண முடியும். சரி, பேக் டு த பாயிண்ட். மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ள அட்டாச் ரெஸ்ட் ரூம், வாட்டர் ப்ரூஃப் டோர் ஓபன் பண்றோம். பாக்குறீங்க நீங்க. ஆன்டிஸ்கே டெயில் யூஸ் பண்ணிருக்காங்க. டெயில்ஸ் எல்லாம் 7 ஃபீட் இல்ல 10 ஃபீட்டுக்கே போட்டிருக்காங்க. இங்க இதை பார்த்து முடிச்சாச்சுன்னா இன்னொரு கிட் பெட்ரூம் இருக்கு, பார்க்க வேண்டியதை பார்த்துடலாம். திரும்பவும் சொல்லிடுறேன், இது பில்டப் ஏரியா 909 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1107 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு 2 சைசஸ்ல 2 BHK இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு. 6 ஃபிளாட் இருக்குங்க. ஸோ ப்ராயரா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு எல்லா ஃப்ளோர்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. ஹேண்ட் ஓவர் இன்னும் ஒரு 10-15 நாள்ல ஹேண்ட் ஓவரிங் டைம் வந்துடும். சரியா? அண்ட் இதே பில்டரோட இன்னொரு அபார்ட்மெண்ட் இதுல இருந்து 300 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. 580 ஸ்கொயர் ஃபீட்ல அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ 1 BHK வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு அபார்ட்மெண்ட் பிளாக்ல அந்த 1 BHK இருக்கு, நீங்க வாங்கலாம். 1 BHK 580 ஸ்கொயர் ஃபீட் ரேட் 40 lakhs வரும். 2 BHK 909 ஸ்கொயர் ஃபீட் அதோட பிரைஸ் 62.5 lakhs வரும். அண்ட் 2 BHKலே 1107 ஸ்கொயர் ஃபீட்ல பிரீமியம் சைஸ்ல ஒரு ஃபிளாட் இருக்கு. அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 76 lakh வரும். நான் சொல்ற இந்த பிரைஸ் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். தாராளமா பார்க் வியூல ஆன் 30 அடி ரோட்டு மேல இருக்க இந்த அபார்ட்மெண்ட்டை நீங்க வந்து பார்க்கலாம். கொடுக்குற காசுக்கு இந்த அபார்ட்மெண்ட் ஒர்த்து. மாடம்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து வெறும் 900 மீட்டர்ஸ் தான். ராஜகில் பாக்கம் சிக்னல்ல இருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். பாரத் யூனிவர்சிட்டியில இருந்து ஷார்ப்பா நம்ம சைட் 3 கிலோமீட்டர் மட்டும் தான் வரும். சோ ஈஸ்ட் தாம்பரம் ஜோன்ல பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர், கேம்ப் ரோட், ராஜகில் பாக்கம், மாடம்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஜோன்ல பார்க்குற மாதிரி இருந்தா இது ஒரு மஸ்ட் வாட்ச் அபார்ட்மெண்ட். ஏன்னா எல்லா அபார்ட்மெண்ட்டும் பார்க் ஏத்தாப்புல இருக்காது. நல்ல வியூ கிடைக்கும், வந்து பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். until then bye from உங்கள் GS.